பரியாய வைபவம் என்று கொண்டாடப்படுகிறது. உடுப்பியில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாக இது அமைகிறது. இவ்விழாவின் போது விறகு தேர் அமைக்கப்படுகின்றது. இத்தேர் விறகுதான் கோவில் சமையலுக்கு பயன்படுகின்றது. முன்பு கனகதாசர் என்ற மகான் தாழ்த்தப்பட்டிருந்த குலத்தில் பிறந்திருந்ததால் உடுப்பி கோவிலில் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. அவர் தினமும் உடுப்பி கிருஷ்ணனின் கருவறைக்கு பின்னால் நின்று ஏகதாரி வீணை எனும் ஒரு கம்பி மட்டும் கொண்ட வாத்திய கருவியை மீட்டி வழிபட்டு வந்தார். ஒரு நாள் கருவறையின் பின்பக்க சுவரின் கற்கள் தாமாகவே விழுந்து உடுப்பி கிருஷ்ணரும் பின்புறச் சுவர் நோக்கி திரும்பி கனகதாசருக்கு காட்சியளித்தார். கனகதாசர் கண்ணனை வழிபட வழிவகுத்த 9 துவாரங்கள் கொண்ட பலகனி கனகதண்டி என்று அழைக்கப்படுகின்றது. பக்தர்கள் அனைவரும் கனகதாசர் கிருஷ்ணரை தரிசித்த பலகனி வழியாகவே